பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 25-26. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் பலவீனப்பட்டு போக மாட்டாங்க. உங்கள் விசுவாச ஓட்டத்தில் உங்களோடு கூட இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகள் பாருங்க, கர்த்தரை தேடுகிறதுல ஆர்வத்தோடு இருக்கிற ஜனங்கள், தேவன் மேலே பிரியமாக இருக்கிறவங்க என்ன காரியம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. தங்கள் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் தேவனை தேடுகிற ஜனங்கள் தான் தாங்கள் நினைத்த வேளையில் காரியங்கள் நடக்கலைன்னா சோர்ந்து போகிறாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவரை தேடுவது தேவன் மேல் இருக்கிற நேசத்தில், அவரை விரும்பி என்னை ரட்சித்தாரே, என்னை வாழ வைத்தாரே என்று சொல்லி அவரை, இயேசுவை தேடும்படியாய் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேவனுடைய அன்பை, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் நம்மை அர்ப்பணித்து தேவனை தேட ஆரம்பித்தால் தேவன் நல்லவராய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். சில வேளைகளில் நாம் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடுகிறோமா இல்லது தேவனை தேடுகிறோமா ஆண்டவர் பார்ப்பார். யாரை ரொம்ப நேசிக்கிறோம்? தான் நேசித்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் நேசகுமாரன் மோரியா மலையில் எனக்கு நீ பலி கொடுன்னு சொன்னார். இந்த மகனை வெட்டும்படியாய் வாளை உயர்த்தின பொழுது, நான் என் மேல நீ வைத்திருக்கிற நேசத்தை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொன்னார். சில வேளைகள் ஆண்டவர் நம்மை சோதிப்பார். எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோம், எந்த அளவுக்கு அவரை பற்றி கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, உங்களுக்காய் காத்திருக்கிறேன், உங்களை, இயேசுவை, என் ரட்சகரை, என்னை வாழ வைக்கிற தெய்வத்தை தேடும்படியா இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை, விடுதலையை கொண்டு வருவார். அதற்கு நம்பிக்கையோடு காத்திருங்க. ஏசப்பா தான் என் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர போகிறவர். கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் ஒரு முடிவை கொண்டு வர போகிறவர். இன்னைக்கு நான் எதிர்பார்த்திருக்கிற இடத்துல நல்ல ஒரு முடிவை என் ஆண்டவர் கொடுக்க போறார். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க அவரை மகிழ்ந்து தேவனை முதலாவது வைத்து தேடுறீங்க பாருங்க. அதற்காக நீங்கள் தேடுகிற காரியத்தில், ஆண்டவரே உங்க ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறேன், உங்க விடுதலைக்காய் காத்திருக்கிறேன், நீங்க என்ன முடிவு கொடுக்கிறீங்களோ உங்க விருப்பத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லி அவர் கரத்துல கொடுத்திருக்கிறீங்க பாருங்க. நீங்க முன்பாக கடந்து போய் உங்கள் கால்களை வைக்க போறீங்க. யோர்தான் பின்னிட்டு திரும்ப போகிறது. உங்களுக்காய் வழிகள் ஆயத்தப்படுகிறது. God is opening a big door in your life. உங்களுக்கு பெரிதும் ஆசீர்வாதமான ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தேவனுடைய ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய் காத்திருந்தீங்க, தேவனை அகமகிழ்ந்த ஆண்டவரை தேடினீங்க. உங்களுக்கான விடுதலை, உங்களுக்காக அற்புதம் உங்களை சந்திக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கிறார். தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.